வணக்கம். நெருப்பு தமிழ். மெய்யழகன் அரவிந்த் சாமி கார்த்திக் நடித்த இந்த திரைப்படம். அரவிந்த் சாமிக்கு இது தேவையா? இவ்வளவு அசிங்க அவமானப்படணுமா அப்படின்னு சொல்லலாம். பருத்தி வீரன் படத்தில் நடித்த கார்த்தி நடிப்பால் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இவ்வளவு கேவலமாக ஒரு திரைப்படத்தில் நடிக்கணுமா அப்படின்னு கார்த்தியும் கொஞ்சமாவது சிந்திச்சிருந்துருக்கலாம். தண்ணியை போட்டுட்டு 2 பேரும் சம்மந்தம் இல்லாமல் பேசி திரைப்படத்தில் போடுற மொக்க கொஞ்சம் நஞ்சமல்ல, படத்தினுடைய படுகேவலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கதையை ஆரம்பித்து ஏதோ ஆரம்பிக்கிறாங்க, சரி என்ன தான் முடிக்க வராங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் அவன் என்ன முடிச்சான்னு இயக்குனருக்கும் தெரியலை. இதுக்கு ஆடியோ வெளியீட்டு விழா அது இதுன்னு வேற வச்சு அதில் வேறு காசுகளை செலவு செஞ்சு அதில் இவனுங்க ஆற்ற பார்க்கும்போது படம் ஏதோ சொல்ல வருது அப்படின்ற எதிர்பார்ப்போடு போய் பார்த்தா ஐயப்பா படத்தில் ஒன்றுமே சொல்ல வரல, அந்த பக்கம் போயிடாதீங்க. மெய்யழகன் பொய்யழகன்.